பட்லர் காஃபி. காஃபி பட்லர். இது உங்க பங்களா இல்ல, ஒரு பாட்டாளியோட வீடு. நீதான் போய் காபி போடணும். கிச்சன் எங்க இருக்கு? சமயக்கட்டு. அமெரிக்காவுக்கு பக்கத்துல ஹானலூலு பீச் ஓரமா இருக்கு. போங்க. நீங்க இப்படியே போனீங்கன்னா பின்கெட்டு அங்கதான். நீங்க வாங்க, எங்க இருக்குன்னு காட்டுங்க பிளீஸ். இதுதான் சமயக்கட்டு. அடுத்து எங்க இருக்கு? அப்பவே அப்பா சொன்னாரு, நான் கேட்டாதானே. இதோ பாரு, இதுதான் அடுப்பு. ஓ, இது எப்படிங்க பத்த வைக்கிறது? விறகு எடுத்து இப்படி கரெக்டா வச்சு கொஞ்சம் மண்ணெண்ணெய் எடுத்து அப்படி ஊத்தி தீப்பெட்டி எடுத்து ஒரே ஒரு குச்சியை கிழிச்சு அப்படி வச்சா குடிச்சுக்கும். உடனே இதோ பால் இருக்கு, பாலை எடுத்து சுட்டுக்காம இதை வைக்கணும். வச்சுட்டு இது கொதிக்கிறதுக்குள்ள சோடா பத்தை எடுத்து இதெல்லாம் பெருக்கி ஒரு மாதிரி மூலையில ஒதுக்கி வைக்கணும். அப்படியே திரும்பி வந்தா பத்தியா அதுக்குள்ள பால் கொதிச்சிருக்கும். அப்புறம் என்னங்க செய்யணும்? டம்ளர் எடுத்து வேணுங்கிற பாலை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுதான் திடீர் காஃபி. இந்த பவுடரை வேணுங்கிறத அதுல போட்டுக்கணும். போட்டுட்டு ஜீனியும் கொஞ்சம் போடணும், மறந்துடாத. போட்டு கலக்கி அப்படியே வந்து குட் மார்னிங் டார்லிங். தேங்க்யூ. காஃபி பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுக்கீங்க. என்ன காஃபி போட வச்சுட்டு கமெண்ட்ஸ் வேறையா? நாளையில இருந்து நீதான் காஃபி போடணும், நீதான் டிஃபன் செய்யணும், நீதான் சமையல் செய்யணும். ஐயோ, என்னால முடியாது. நீங்க ஒரு சமையல்காரி வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட வசதி இல்ல, நீதான் செய்யணும். முடியாதுன்னா நீதான். முடியாது. நீதான். முடியாது. காஃபி என்ன அப்படி பாக்குறீங்க? என்னங்க அது காலையில? நீயா காஃபி போட்டேன்? ஆமா. ஏன் எனக்கு இந்த வேலைலாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் படிச்சதுதாங்க மேல் நாட்டுல, பிறந்தது இங்கதான். நம்ம நாட்டுல பிறந்த பொண்களுக்கு குடும்ப பாங்கு தன்னால வந்துடும். இந்தாங்க அத்தை காஃபி. மாமாவுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன், வந்து குளிக்க சொல்லுங்க. உங்க படவே கூட பாத்ரூம்ல போட்டுடுங்க, நான் தோச்சு போட்டுறேன். உனக்கு ஏமா சிரமம்? இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு பணிஞ்சு போனாதானே நாளைக்கு என் மருமக எனக்கு பணிஞ்சு போவா. கேட்டீங்களா? ராத்திரி என்னமோ சொன்னீங்களே? ரங்கநாயகி, இப்பதான் என் பயம் அதிகமாகுது. உன் மருமக அளவுக்கு மீறி வளைஞ்சு கொடுக்குறா. வில்லு வளையுதுன்னு பக்கத்துல போனா பல்லு போயிடும் சொல்லுவாங்க. உங்க போலீஸ் சந்தேகம் உங்களை விட்டு போகாது. சித்ரா நம்ம வீட்டுல நிலைச்சா சந்தோஷம். இந்தாங்க, எனக்கு கூட ஃபேக்டரியில முக்கியமான வேலை இருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன், நீ போய் உன் வேலையை கவனி. வரியா? பங்களாவில் விட்டு போறேன். பரவாயில்லங்க, எனக்கு கார் வரும். நேற்றுக்கு கேரியர்ல வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்தது. இன்னைக்கு கேரியரை காலி பண்ணி கொண்டு வரணும். நான் ஃபுல்லா சாப்பிடணும்னா நீதான் அங்க வந்து எல்லாரும் இதுக்கும் எனக்கு பரிமாறணும். சரி சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஃபேக்டரிக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படுத்தியே. போயிட்டு வரேன் சார். அடக்கமா வந்த இப்ப ஃபேக்டரி புறப்பட்ட உடனே நடவுட பாவனை எல்லாமே மாறி போச்சே. வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அடங்கி போக வேண்டிய மனைவி, ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நான் அடக்கி ஆள வேண்டிய முதலாளி. அதுக்குதான் இந்த மாற்றம். அண்டர்ஸ்டாண்ட்?
எல்லாம் செக் பண்ணிட்டேன், டீடைல்ஸ் பார்த்துட்டேன். பை தி பை, ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலாதுங்க. என்ன சொல்லுங்க. போன வருஷம் நம்ம ஃபேக்டரியில பல லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் உங்க மேனேஜர் ரவியோட தவறான நிர்வாகம். நீங்க உடனடியா இதுல தலையிடலன்னா ஃபேக்டரி மோசமான கண்டிஷன் வந்துடும். நான் உடனே கவனிக்கிறேன் சார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன். தேங்க்யூ. செக்ரட்டரி, உடனே மிஸ்டர் ரவியை மேல வர சொல்லுங்க. எஸ் மேடம். எஸ், கம் இன். வணக்கம். வணக்கம். எங்க வந்தீங்க? முத பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா தொழிலாளர்கள் சார்பா பார்த்துட்டு போலான்ட்டு வந்தோம். தேங்க்ஸ். அப்புறம் ஒரு கோரிக்கை. ஆப்பிள் வரும்போதே கூடவே ஆப்ளிகேஷனும் வரும்னு நினைச்சேன். இது ஆப்ளிகேஷன் இல்லைங்க, உரிமை பிரச்சனை. போனஸ் சம்பள உயர்வு சம்பந்தமா உங்க மேனேஜர் ரவி கிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் கவனிக்கவே இல்லை. நீங்களாவது இந்த கோரிக்கை, மனு, போராட்டம் எதுவுமே தேவையில்லை. தொழிலாளிங்க செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்தா முதலாளிங்க கொடுக்க வேண்டியதை ஒழுங்கா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் இது வரைக்கும் சரித்திரமே இல்லைங்க. அடுப்புல இருக்கிற பால் அமைதியா இருந்துகிட்டு இருந்தா அடுத்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பொங்கி எழுந்தா தான் அவசரமா ஓடி வந்து ஆறுதலா கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இறக்கி வைப்பாங்க. ஆல்ரைட், இப்பதான் ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்திருக்கு, பாத்துட்டு பதில் சொல்லு. கொஞ்சம் உடனடியா கவனிச்சா நல்லது. ஏன்னா வீட்டுல என் பொண்டாட்டி ஃபேன் கூட இல்லாம கஷ்டப்படுறா. நீங்க போகலாம். என்ன சித்ரா கூட்டியா? ஆமா ரவி, இனிமே ஏன் உத்தரவு இல்லாம இந்த ஃபேக்டரியில நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. இன்னையில இருந்து உன் வேலையும் சேர்த்து நானே பாத்துக்கிட்டு தான் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சித்ரா, தேங்க்யூ. எனக்கு நீ இப்படி ஒரு நன்மை செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபேக்டரி லேபர் ப்ராப்ளம் அதிகமா போச்சு, என்னால ஒன்னும் சமாளிக்க முடியல. அதனால என் வேலையை சேர்த்து நீயே செய்யறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை, சந்தோஷம் தான். பட் ஒன் ரிக்வெஸ்ட். என்ன? நான் திடீர்னு ஃபேக்டரிக்கு வரத நிறுத்தினா லேபரர்ஸ் எல்லாம் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அதனால நான் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தேன்னா ஃபேக்டரியில வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதே சமயத்துல என் பிரஸ்டீஜை காப்பாத்திட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு மாத்திரம் பர்மிஷன் கூட. ஆல்ரைட், நீ போகலாம். என்ன தியானம் வச்சிரு? நல்லா இருக்கும். இல்ல மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாய் என் கண்ணு முன்னாலேயே வந்து நிக்கிறதுனால காலி எது கை எதுன்னே தெரியல மாப்பிள. உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருந்தா டிக்கெட்டை நான் வச்சிருக்கேன். மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை எப்ப கொடுப்பேன்? சமயம் வரும்போது கொடுப்பேன். அந்த சிகரெட் எடும். எதை சொன்னாலும் நான் செய்யறேன் மாப்பிள. நெருப்பு வையும். அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுத்தா உடனே நெருப்ப வச்சிருவேன். லாட்டரி டிக்கெட்லயா? சிகரெட்ல மாப்பிள. என்ன மாப்பிள? ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுக்கப்படாதா? பார்த்துதான் வைக்கிறேன். மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாயில ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எஸ்டேட் வாங்கினா எப்படி இருக்கும்? பணம் இருந்தா வாங்கலாம். ஒரு கட்டடத்தை உள்ளார 1 லட்சம் ரூபாய் கட்டினா எப்படி இருக்கும்? கட்டடம் மாதிரியே இருக்கும். கட்டடமா இருக்கும்ல. அப்புறம் பாக்கி 1.5 லட்சம் ரூபாய் ஒரு தலகாணி உரையில போட்டு அப்படியே தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? குடுப்பன இருந்தா படுக்கலாம். அழகாரி என்ன சிந்தே வந்திருக்குது, சாட்சி போட்டு படுங்களேன். சரிதான். இதை சாய்க்கிறதா இருந்தாக்கா ரோலர்ல வேணும். சார் யாரோ? நான் தான் குண்டு கோபால்ஜி. யாரு சமயக்காரனா? என்னடா திடீர்னு குண்டு கோபால் ஜி ஆயிட்ட? ஜி வருஷ லாட்டரி டிக்கெட்ல எனக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சா? உனக்கா? ஏடா உனக்கு விழுந்தது சொன்னீங்க? கோபாலுக்கு விழுந்ததுன்னு சொன்னேன். எந்த கோபால கேட்டீங்களா? இந்த கோபாலுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சு. அது அழகான பங்களா கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய போறேன். நீங்க வந்துதான் விளக்கேற்றி வைக்கணும். உங்க வீட்டுல வந்து விளக்கேற்றுறதுக்குள்ளார இவனை கழுத்து மேல ஏத்திட்டு வா. என்ன ஏமாத்திய பொண்ணை கட்டிக்கிட்டு பொண்ணை வெட்டி சிந்தித்து பாரு. நான் இறந்தால் என்ன நடக்கும்? உன்னுடைய மகள் பொட்டையந்து பூவிழந்து உடவை இழந்து உடவை இழந்தா வெள்ளப்புடவை கட்டி பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? இதோ நடக்கட்டும் உங்கள் நாடகம். யாருக்கிட்ட நீ நாடகம் நடத்துறீங்களா? அப்பா அப்பா, அவர் அடிக்காதீங்கப்பா, பொட்டுக்கு போயிடுவாருப்பா. அதுவும் இல்லாம நான் வந்து சாம்பல் தின்னுகிட்டு இருக்கேன். சாம்பல் திங்கிறியா? ஆமாப்பா, மாங்காய் கிடைக்கல. ஏடா சாம்பல் திங்க வச்சு விட்டியா? அதுல என்னங்க தப்பு? இதுதான் பெரிய தப்பு.